அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. வர இருக்கிற வாரங்கள் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப் டைரக்ஷனில் இருக்கா, டவுன் டைரக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெஃப்டி ப்ரீவியஸ் வீக்கோட லோ பிரேக் பண்ணல. கொஞ்சம் லோ வந்திருந்தாலும் பெருசாக மார்க்கெட் இப்போது இந்த ஆர்பிஐ மானிட்டரிங் பாலிசி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ரியாக்ஷன் தான் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அது கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டில் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. சரிங்களா, இந்த இடம் ப்ரீவியஸ் வீக்குக்கும் முந்தின வீக்கில் மார்க்கெட் அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா, இப்போ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த வீக்கோட ஹையையும் பிரேக் பண்ணல, ப்ரீவியஸ் வீக்கோட ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. மார்க்கெட் சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட லோவை மார்க்கெட் இப்போ ப்ரீவியஸ் வீக் இப்போ மார்க்கெட் நடந்துச்சு பார்த்தீங்களா, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் வீக்லி அனலைசிங்கில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு தான் மேலே போணுச்சு அப்படிங்கிறத. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு, நல்ல ஒரு டைரெக்ஷனில் தான் மேலே போயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து டவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இந்த வீக்கோட இப்போ வரப்போகிற வீக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக் இப்படி வந்துடுச்சு அப்படின்னா, இந்த வீக்குக்கு ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்தா மாதிரி ஆகிடும். இங்கேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 22,500 23,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 22,128க்கு மேலே ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். புரியுதுங்களா, வீக்லிக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸோ வீக்லி க்ளோஸோ ஆனிச்சுன்னா ரொம்ப சிக்கல், மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அதே போல் மார்க்கெட் இந்த வீக்குக்கு மேலே அதுவும் இந்த 22,125க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா தான் அப் ட்ரெண்டு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டே கேண்டில் ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீக்லியில் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லி ஒரு 2 பிளாக் கலர் லைன் போட்டிருந்தேன். இந்த 2 பிளாக் கலர் லைனை நான் என்ன டெலீட் பண்ணல. இந்த கேண்டில் இங்கேருந்து மேலே போய் இந்த ட்ரெண்ட் லைனை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபால் ஆகுதா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அகைன் இப்படியே மேலே போகுதா அப்படிங்கிறத இந்த வீக் உன்னிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்தாற் போல் தான் நம்ம ட்ரேடிங் செட்டப்பையும் வச்சுக்கணும். ஓகே, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் இந்த வீக்லி சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நண்பர்களே. இந்த வீக் லோ 21,630 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இந்த வீக்குக்கு. அடுத்தது அந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 21,447 அதுதான் செகண்ட் சப்போர்ட். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 21,138 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பார்த்துங்க. இந்த ட்ரெண்ட் லைனு என்னைக்கு டேட்டுக்கு எந்த இடத்துக்கு வருதோ அந்த ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டே கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் விழுந்துச்சு 22,000லேருந்து. அந்த 22,000ங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,124 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,300 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்.
அதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா இந்த 22,124க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சுன்னா 22,300ங்கிற லெவலையே மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிலையும் வீக்லியில் கண்டிப்பாக பார்த்தாகணும் நண்பர்களே. வீக்லியில் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். வீக்லியில் பாருங்கள், 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் கன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர், கீழேயும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். இங்கேருந்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அங்கே ஒரு பெரிய மொமெண்டத்தை வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த பெரிய கேப்பையும் பேங்க் நிஃப்டி ஃபில் பண்ணியிருக்கு. நல்லாவும் மேலே ரிவர்சலும் ஆயிருக்கு. சரிங்களா, பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதா இல்லை அகைன் செல்லிங் ப்ரெஷர் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா வீக்லியில் இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இந்த வீக்கோட லோவை மார்க்கெட் வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 41,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. லோவை கட் பண்ணால், ஹையை கட் பண்ணால் திருப்பி அகைன் வந்து மார்க்கெட் வந்து 49,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் ரொம்ப முக்கியம். ஹையை கட் பண்ணால் மேலே போகும், லோவை கட் பண்ணால் கீழே வந்துடும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ப்ரீவியஸாக வந்த வீக்லி லோ தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட். 44,968, 45,000ங்கிற லெவல். பேங்க் நிஃப்டி 49,000லேருந்து கிட்டத்தட்ட 4,000 புள்ளிகள் விழுந்திருக்கு. அந்த 4,000 புள்ளிகள் விழுந்தது 45,000ங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகிறது ட்ரெண்டு வந்து கண்டினியூஷனை நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் விழுந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த பவுன்ஸ் பேக் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா மண்டே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு விழுக ஆரம்பிச்சதுன்னா நல்ல ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து இப்படி போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு விழுந்துச்சு அப்படின்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 44,496 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது சான்ஸ் 1. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சப்போஸ் இந்த லெவலுக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு, சரிங்களா, இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகளும் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ட்ரேடிங் செட்டப்பு. இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் அன்னன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நண்பர்களே. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இதை ரீடெஸ்ட் பண்ண வரும், இதுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீக்லி லோ 45,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த லெவலில் பிரேக் பண்ணால் 44,500 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணால் 44,245 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்டு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,000ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வருதோ அதுவும் ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 46,000, அதை பிரேக் பண்ணால் 46,745 அப்படிங்கிற லெவல் பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது ஃபின் நிஃப்டியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை தான் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி போலவே இந்த ட்ரெண்டை வந்து கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட். ஓகே, இந்த ட்ரெண்டை கிராஸ் பண்ணிட்டு தான் கீழே விழுந்துச்சு. அகைன் இந்த ட்ரெண்டுக்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்டு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் வச்சுருக்கு. ஃபின் நிஃப்டியை நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் விழுந்திருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி விழுந்திருக்கு. இந்த ஸ்விங் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த ஸ்விங்கை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போது இதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்த இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதற்கு மேலே போணுச்சுன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ஃபின் நிஃப்டிக்கான வீக்லிக்கான லெவல்ஸு ட்ரேடிங் செட்டப்பு. சரிங்களா, இந்த வீக் வந்த லோ அதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் புரியல அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி இன்னொரு டைம் பார்த்து உங்கள் மைண்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங் நேரத்தில் இதெல்லாம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து அந்த டயத்தில் கரெக்டாக கிளிக் ஆகும். இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 20,229 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நான் அன்றைக்கி சொன்னது தான் சூப்பராக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனதுன்னா 20,533 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் 2.
அதற்கு மேலே போனால் 20,816 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 3. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 20,224 அப்படிங்கிறது சப்போர்ட். அந்த லெவலை பிரேக் பண்ணால் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது 19,943. அது கீழே வந்தால் 19,900. இந்த லெவலெலாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபால் வந்து நல்லாவே ஃபால் ஆகும். அதை நான் வந்து டே வீடியோவில் வந்து உங்களுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1000 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் கூட ஃபின் நிஃப்டியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மிட் கேப் பார்த்துருவோம். மிட் கேப் வந்து அழகாக போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான ட்ரெண்டை வந்து மிட் கேப் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா மிட் கேப் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணது. இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே போணுச்சு, இப்படி வந்துச்சு. அகைன் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு நல்லா இந்த ட்ரெண்டை போய் தொட்டுச்சு. ஓகே, இந்த இடத்துல மேலே போயிட்டு மேலே போய் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணுன்னு தான் எதிர்பார்ப்பு. ஆனால் நல்லா ஃபால் ஆகி கீழே வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக விழுந்துடும். இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெவி ஃபால் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணிவிட்டு மேலே போணுச்சுன்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இந்த இடத்த அகைன் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே போகும். இந்த இடம் வந்து ரொம்பவே தீர்மானமாகக்கூடிய விஷயம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரெண்டோட ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு, லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் கண்டிங் நடந்திருக்கு, லிக்விடிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது இந்த வாரம் தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். லோவை பிரேக் பண்ணால் லோவுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போர்ட்டு இந்த வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெளிவாக சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் 10,620 அப்படிங்கிற லெவல் வந்து 620ங்கிறத விட இந்த 587 600ங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த லெவலை இனிமேல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய ஃபாலே வரும். அந்த ஃபால் வந்து எது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த லெவல் 10,380 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 10,175 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணும். ஃப்ரைடேவோட ஹையை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். 10,879 அப்படிங்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னா 10,922 40 அப்படின்னு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னு அப்படின்னா அதுக்கப்புறம் 11,000ங்கிற லெவலில் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்புக்கு. இதை எல்லாத்தையுமே வீடியோ வந்து புரியலன்னா ஒன் டைம் இன்னொரு டைம் வந்து ஸ்கிப் பண்ணி ஃப்ரண்ட்டில் பார்த்து அதுக்கப்புறம் பாருங்கள், சரிங்களா? ஃபார்வர்டில் போய் 1க்கு 2 டைம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகணும். இதுதான் ட்ரேடிங் ஸ்டார்ட்அப். இந்த வாரம் ரொம்ப ஒரு மையத்தில் இருக்குது, மிக குருஷியலான ஏரியா இந்த ஏரியாவிலேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே வந்து மேலே போணுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே விழுந்துச்சுனாலும் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் ரொம்ப மிக முக்கியமான வாரமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிடுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.